ஸ்டாலின் ஸ்டாலின் அழைக்கிறேன், இந்தியாவை காப்பாற்றவா. அப்பா இங்கப்பா, ஏ ஓட்டு போட்டு உட்கார எங்களை காப்பாத்துட்டாங்கப்பா. இந்தியாவை காப்பாத்துறாரு. இந்தியாவை காப்பாத்தி என்னத்துக்கு? இந்தியாவை காப்பாத்தி எப்படி காப்பாத்துவீங்க? பாகிஸ்தானோட சண்டையா இல்ல சீனாவோட போரா காப்பாத்த? உங்களோட பெரிய அக்கப்போரா இருக்கப்பா. ஏப்பா வாங்கப்பா, வாங்கப்பா. 1000 ரூபாய் தவிர வேற யாராவது கொஞ்சம் பேசுங்கப்பா. 1000 ரூபாய் கொடுத்தோம், சேமிச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா வச்சிருக்கோம், வச்சிருக்கோம். உங்க கல்லறையில பூ போடுறதுக்கு காசு எடுத்து வச்சிருக்கோம். பள்ளிக்கூடம் சமாதியா கிடக்கு, சமாதி நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கு. சமூக மாற்றம், சமூக முன்னேற்றம் தரமட்டமா இடிச்சு பேக்கற நான் பிரபாகரமாக பள்ளிக்கூடத்தை சுடுகாடு மாதிரி போட்டுருக்காங்க. சுடுகாடு அப்படியே மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. என்னடா பண்ணிட்டாங்க? இந்த ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர், இந்த அண்ணாதுரை செஞ்சதை சொல்றான். ஒன்னே ஒண்ணு சொல்றான், ஏய் கேட்டுக்கடா, எவனும் சொல்ல மாட்டான். தாத்தா 2 பேருடா, காமராஜ் முத்துராமலிங்க 2 பேரும், அண்ணாதுரை சம வயசாளி தானடா, சம வயசு தானே. 9 வருஷம் நாட்டு விடுதலைக்கு போராடி தெய்வ திருமகன் நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவரும் பெருந்தலைவர் காமராஜரும் 9 வருஷம் ஜெயிலிருந்தார். அண்ணாதுரை அதே காலத்தை ஒத்த வயசை ஒத்த பேரறிஞர் அண்ணாங்கிறமே ஒரு நாள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி ஜெயிலுக்கு போனது காட்டுறான். காட்டுறா ஒண்ணு சொல்ற. கருணாநிதி, கருணாநிதி ஐயா கருணாநிதி பலமுறை முதலமைச்சர் அண்ணா கருணாநிதி. எங்க அப்பா இருக்காங்க நல்ல கண்ணு, நல்ல கண்ணு இருக்காருடா. கருணாநிதியோட ஒரு வயசு இளையவர், ஒரே ஒரு வயசு. 6 வருஷம் ஜெயிலில் இருக்காண்டா இந்த நாட்டுக்கு போராடி. படுக்க வச்சு மீச முடிய சுருட்டால சுட்டு ஒவ்வொரு முடியா புடுங்கும் போதும் போராட்டத்தை விட்டு வெளியாத வீரம் மறவண்டா இந்த இருக்கான். அவனுக்கு வார்டு கவுன்சிலர் பதவி கொடுத்திருக்காடா, வார்டு கவுன்சிலர் பதவி. எத்தனை முறை கருணாநிதிக்கு முதலமைச்சர் பதவி. இந்த நாட்டுக்கு தூக்குறவங்களையும் பார்த்தேன். தீரன் செல்லமனுக்கு எங்கடா இருக்கு? எங்கடா இருக்கு? மருதுவாண்டிக்கு வேலுநாச்சியார்கள் எங்கடா நினைவிடம்? சீவானந்த சிங்காரவளரை விட பெரிய தலைவராடா அவங்கள. செக்க இழுத்தாண்டா என் பாட்டேன். மாடு கூட திணறிடும்டா. இந்த மண்ணின் விடுதலைக்கு செக்க இழுத்தவன்டா என் பாட்டன் வாவுசி. அவனுக்கு எங்கடா இருக்கு நினைவிடம்? இந்தியாவை இத்தனை மாநிலம் இருக்கு, இத்தனை மாநிலத்தை ஆண்ட தலைவர்கள் எவன்டா கடற்கரையில் கல்லறை வெட்டி படுத்திருக்கான்? நீ மதப்பை அறிவு கட்டவங்க, உணர்ச்சி வயப்பட்டவங்கிறதுனால அப்படியே செத்தவன கண்ண கசினா கொண்டு போச்சுட்டான். கடற்கரைடா, எவனுக்கும் கல்லறை கிடையாது. மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டம். அதோடனே இது போராடுகிற இடம் இல்லை, நீதிபதி உத்தரவு. கருணாநிதி செத்து போனார், புதைத்துக் கொள்ளலாம். நான் கேட்டேன், அப்ப போராடுற இடம் இல்லை, புதைக்கிறதுக்கான இடம் தான் கடற்கரையா? எப்படி எப்படி இது? ஏண்டா ஒரு மனிதனை புதைக்க எவ்வளவுடா இடம் சொல்றா? 6 அடி, சரி 7 அடி, ஒரு 16 அடி, 2 ஏக்கராடா? 2 ஏக்கர்ல இதுக்கெல்லாம் எப்படி? என்ன மண்ண கொழுப்பு. 2 கட்சிக்கு சுடுகாடாது. சுடுகாடுன்னு சொல்லக்கூடாது, இலக்கண பிழை. இடுகாடு சுடுனா எரிக்கணும்ல, அப்படி எரிக்க புதைக்கிறாங்க. இடுகாடா, இலக்கண பிழையா? பேத்து எரியல. பிரபாகரன் மகன் கடற்கரை கடற்கரை கடற்கரை. என் தமிழ் பேரிடத்தின் பொது சொத்து, எவனுக்கு புதவழி கிடையாது. கிளம்பு கிளம்பு. நீ வைக்க வேண்டியதான பேனா சிலைய கைவாப்போ. உலகத்துல எதையுமே எழுதாத எழுதிருச்சு கருணாநிதி பேனா. எழுதுன மட்டும் கள்ள கணக்கு, திருட்டு கணக்கு. சர்க்காரிய கமிஷன்ல போய் நீதிபதி கேட்கிறார், சர்க்காரி எங்க இந்த சர்க்கரையில என்னாச்சு? எறும்பு தின்ட்டு போயிடுச்சு. சர்க்கரை இருந்த சாக்கு என்னாச்சு? அதை எலுமிட்டு போயிடுச்சு. அதை நம்பிட்டு சூரியனுக்கு ஓட்டு. உங்க எல்லாருக்கும் வைக்கிற ரேட்டு இது. அவர் சினிமாவில் அவர்தான் எங்களுக்கு போட்டி இல்லை. அப்படி 3 பேரும் போட்டி இல்லைன்னா அப்படி என்ன மாதிரி சிங்கமா வந்து நிக்கணும்டா, புலி மாதிரி நிக்கணும். இப்ப வீர என்ன பண்ணுவான்? வண்டியடா யார் அவன் அப்படின்னு கேட்க போவேன். பயனாங்கொழின்னு கோலை மச்சான் ஒரு பிரச்சனை, 4 பசங்களை கூட்டி வாரியா? அந்த ஏரியா இருக்கிற பையன் நம்ம பையனை கை வச்சுட்டான். டே மச்சான் நீ ஒரு 5 பேரை கூட்டி வாடா. இவன் யாரு? கோலை. கோலை யாரா? எத்தனை பேரா? பாப்பா வாடா. அவன் வீரன், இவன் வீரன், இவங்க வீரங்க. நாய், நான் நாயை சேர்த்துக்கிட்டு
வேட்டைக்கு போனால் நல்லா இருக்கும், புலி தனியாக போனது நல்லா இருக்கும். இந்த கொடியோட மற்ற கொடி கலந்துச்சுன்னா புலிக்கு அழகு இல்லை. மனச்சான்று இருக்கிற என் இன சொந்தங்களிடத்தில், என் மக்களிடத்தில் கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் எதற்காக ஒரே ஒருவர் எந்திரிச்சு இதற்காக காங்கிரஸ் வேண்டும், இதற்காக பிஜேபி வேண்டும், ஒரு காரணம் சொல்லுங்க, ஒரே ஒரு காரணம். காங்கிரஸ் மிதவாத கட்சி, பாரதிய ஜனதா மதவாத கட்சி அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச். ரெண்டு பேருக்கும் ஒரு கொள்கை மாறுதலும் கிடையாது. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது காங்கிரஸ், என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ், எல்லாத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ். பாபர் மசூதியை இடிச்சது ஆர்எஸ்எஸ் பிஜேபி, இடிக்க அனுமதிச்சது காங்கிரஸ். இவன் சவுண்ட் இந்துத்துவா, அவன் சாஃப்ட் இந்துத்துவா. we are all hindus, இது பிஜேபி. எஸ் we are all hindus, இது காங்கிரஸ். தட்ஸ் ஆல். ஒரு இல்ல, இவன் கதர் கட்டின பாரதிய ஜனதா, அவன் காவி கட்டின காங்கிரஸ், அவ்வளவுதான். என்ன மாறுதலை கண்டீர்கள்? காவிரி நதிநீர் உரிமையில இவர்கள் நிலைப்பாடு என்ன? ரெண்டு பேரும் ஒண்ணுதான். கச்சத்தீவு மீட்டில் இவர்கள் நிலைப்பாடு என்ன? ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இன்னைக்கு வந்து திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம் கற்றறிந்த சான்றோர் பெருமக்களே, பலமுறை தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்கும் போது உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் ஆட்சியிலே கொடுத்த பதில் மனு, கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது காங்கிரஸ். திருப்பி பாரதிய ஜனதா ஆட்சியில் ஐயா நரேந்திர மோடி ஆட்சியிலே ஒரு வழக்கு, அதுக்கு பாரதிய ஜனதா கொடுத்த பதில் மனு, கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது காங்கிரஸ், இது பாரதிய ஜனதா. ரெண்டு பேருக்கும் என்ன பாலிசி சேஞ்ச் இருக்கு? அதே வெளியுறவு கொள்கை, அதே பாதுகாப்பு கொள்கை, அதே கல்விக் கொள்கை, அதே பொருளாதார கொள்கை. பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். இந்த நாட்டை 150 கோடி மக்கள் தொகை தொட்ட நாட்டை ஒரு சந்தையாக மாற்றியது இவர்கள் தான். இந்த நாடு உலக முதலாளிகளின் உற்பத்தி செய்கிற பொருளை விற்கிற சந்தை. நீங்களும் நானும் வாங்கி நுகர்கிற மந்தைகள், அவ்வளவுதான். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியாது. எதிர்த்து என்னோட வாதிட யார் தயாராக இருக்கிறார்? இந்த பொருளாதார கொள்கையில் சந்தை, இது சந்தை. எல்லாமே விற்பனை பட்டமாகத்தான் பார்க்கப்படும். தண்ணீர், மருத்துவம், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பிலே கையெழுத்திட்டதனால் வந்த பிள்ளை. அவனுக்கு மருத்துவம் சேவை, நமக்கு கல்வி சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, சாலை போடுதல் பராமரித்தல் சேவை, இவையெல்லாம் நமக்கு சேவை. ஆனால் அவனுக்கு தொழில். தொழில் அவன் என்ன சொல்லுகிறான்? கல்வி நிலையங்கள் நடத்துவது, மருத்துவமனை கொடுப்பது, தண்ணீர் விநியோகம் செய்வது, சாலை போடுதல் பராமரித்தல், மின் உற்பத்தி விநியோகம் செய்வதெல்லாம் அரசின் வேலை இல்லை. அதை முதலாளிகளுக்கு கொடுத்து விட்டு அவன் கமிஷன் தருவான், வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கம்பெனி. இதான் உலக வர்த்தக அமைப்பின் கொள்கை. அதன்படிதான் இவர்கள், அதன்படிதான் இவர்கள் நடப்பார்கள். நீங்கள் ஜான்பர்கின் எழுதிய அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் படியுங்கள். ஆலிவர் கெம்பர் எழுதிய பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படியுங்கள். உங்களை சுற்றி உலகில் என்ன நடக்கிறது என்று தெரிய வந்துடும். ஜான்பர்கின் என்ன எழுதுனா? உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம் உலக வங்கியின் மூலமாக. கடனை பெற்ற பிறகு, கையெழுத்து போட்டு கடனை பெற்ற பிறகு எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம்.